கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் மாசத்துல இருந்து எனக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருந்தது. என்னை இங்க கூட்டின்னு வரணும்னா கூட ஒரு ஆள் என்னை கூட்டின்னு வந்து விடுவாங்க. இப்போ எனக்கு 7 உடம்பு நல்லாயி எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு. நான் இறந்திருந்தா இந்நேரம் 7 மாசம் ஆகி இருக்கும். என்னை ஜீவனை கொடுத்து இந்த ஜீவனுள்ள சாட்சியை உங்களுக்கு முன்ன என்னை நிறுத்த வச்சிருக்காரு. என்னால ரொம்ப உடம்பு முடியல. இன்னும் நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியல. என் பிள்ளைகள் எல்லாம் அழுது ஆண்டவர்கிட்ட பாஸ்டர் கிட்ட ஓடி வந்து, பாஸ்டர் எங்க அம்மாவை காப்பாத்துங்க பாஸ்டர், எங்க அம்மாக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என் பிள்ளைங்க எல்லாம் ஒரே அழுது, என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என் கணவர்மாருங்க எல்லாம் இவர்கிட்ட அழுது இவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. நான் ஆண்டவரை நான் முழுமையா ஏத்துக்கினேன். எனக்கு கடவுள் எனக்கு பூர்ணமான விடுதலை தந்தார். எனக்கு பரிபூர்ணமா சுகத்தை கொடுத்தார். உங்கள் முன்ன ஒரு உயிருள்ள சாட்சியா என்னை நிறுத்தி இருக்கிறார். என்னால எனக்கு 20 நாளா நான் ஐசியூல இருந்தேன். எனக்கு இன்னும் நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் இந்த நிலைமையில ரொம்ப மோசமா இருந்தேன். என்னை செத்து போன மாதிரி என்னை கழட்டி வச்சிருந்தாங்க. பாஸ்டர் ஐயாவும் எனக்காக நல்லா பிரேயர் பண்ணாங்க. எனக்கு நல்ல கடவுள் ஒரு ஜீவனை கொடுத்தாரு. ஜீவனை கொடுத்து உங்களை ஒரு சாட்சியா உங்கள் முன்னாடி என்னை நிறுத்தி இருக்கிறாரு. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றி கடவுள். எங்க பையன் இந்த ஹாஸ்பிட்டல்ல தெரியாம இட்டுன்னு போய் இந்த காவேரி ஹாஸ்பிட்டல்ல இட்டுன்னு போய் சேர்த்துட்டான். ஒரு டாக்டர் மூலியமா தெரியப்படுத்தி அவங்க மூலியமா கொண்டு போயிட்டாங்க. திடீர்னு பில்லு 8 லட்சம் ரூபாய் கட்டி ஆகணும்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு எங்க பையனுக்கு ஒண்ணுமே தெரியல. பாஸ்டர் கிட்ட சொன்னான், இந்த மாதிரி பாஸ்டர் ஐயா இந்த மாதிரி 8 லட்சம் கட்ட சொல்றாங்க, இந்த சூழ்நிலையில நான் எப்படி கட்டுவேன்னு சொல்லி அவன் அழுதான். பாஸ்டர் ஐயா அவன் ஜெபம் பண்ணாங்க, கடவுள் உனக்கு உதவி செய்வார்ப்பா. அந்த பில்லையே கட்ட வச்சார் ஆண்டவர். அந்த 8 லட்சத்தையும் கொடுத்து என்ன நல்ல அந்த ஹாஸ்பிட்டல் விடுவிச்ச கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அதே போல அந்த உடம்பு சரியில்லாத போது என்னால சாப்பிட முடியாது. என்னால சாப்பிடவே முடியாது. 1 இட்லி 1.5 இட்லி தான் என்னால சாப்பிட முடியும். அதுவும் அந்த பாலில தான் என்னால சாப்பிட முடியும். அந்த 1 இட்லி 1.5 இட்லி கொண்டு வரும்போது நான் அழுவேன், ஆண்டவரே என்னால இந்த பார்த்த உடனே எனக்கு வாந்தி வருதுப்பா, நான் நல்லா சாப்பிடணும், நான் நல்ல மாதிரி நான் இருக்கணும், எனக்கு நல்ல ஜீவனை கொடு ஆண்டவரே. நான் கடவுளை நான் தினமும் ஆண்டவர்கிட்ட நான் ஜபிச்சு தினமும் கேட்பேன். பாஸ்டர் கிட்ட எதானாலும் பாஸ்டர் கிட்ட நான் போன் பண்ணி சொல்லுவேன், பாஸ்டர் எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது பாஸ்டர் நான் சொல்லுவேன். எனக்காக எங்க பாஸ்டர் ஜபம் பண்ணுவாரு. இப்போ ஆண்டவர் கிருபையால காரமே என்னால சாப்பிடவே முடியாது. அப்படியே பட்டு நான் இப்ப காரம் சாப்பிடுறேன். 3 இட்லி சாப்பிட முடியும். எனக்கு கிருபை தந்திருக்காரு, எனக்கு உடம்பை தந்திருக்காரு. என் கர்த்தர் woman's name, the sister's name is Vijaya. அவர்களுக்கு சரீரத்துல ஒரு பெரிய ஒரு வியாதி விட்டது. She attacked the sickness very badly. காவேரி ஹாஸ்பிட்டல், சென்னை காவேரி ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல்ல அவர்களை அட்மிட் பண்ணியிருந்தார்கள். In Chennai there was a big hospital named Kaveri. She was admitted there. அவருடைய நிலவரத்தை கண்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஐசி வார்டுல வச்சிருந்தாங்க. கோமா ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. She went to coma stage, so she kept in the ICU ward. 8 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவானது. 8 lakhs, around 8 lakhs they were spent for that sickness. அப்பொழுது எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அவர்கள் கூப்பிட்டார்கள். ஆண்டவரை அனுமதித்தார். அங்க போய் அவர்களுக்கு ஜெபிக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டல்லயே வாமிட் எடுத்து இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா கிரியைகள் எல்லாம் வெளியே எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். In her family, the people were called me for the prayer. I went there, God has allowed it. And she vomited. In that vomit, all the evil spirit, whatever inside her, that came out. அவளுக்கு இருந்த வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கினார். Lord delivered her whatever sickness, whatever problems she faces for long time. பெரிய டாக்டர்கள் அவர்கள் பெரிய அரசியல்வாதிகள் கூட, பெரிய அதிகாரிகள் கூட அந்த டாக்டர் தான் அவர்கள் பார்க்கிறார்கள். The doctors was meditating. The doctor was giving the medicine for the politician people and the great
people. ஆனா இந்த சிஸ்டர் சகோதரி விஜயாவுடைய வியாதியை அந்த பெரிய டாக்டரால கண்டுபிடிக்க முடியல. The doctor couldn't find what is the disease for her. ஆனால் அது இயேசு கண்டுபிடிச்சு உயிரை திருப்பி கொடுத்தார். Lord has given the delivery and she has now live in our midst. இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே அவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். கைகளை தட்டி. Lord has given her the life to kept her to give the witness in our midst now. ஹல்லேலூயா. Hallelujah. நல்லா ஒரு சத்தமா கை தட்டுங்களேன். Please clap very loudly. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.